அனைத்திந்திய அண்ணா திமுக உறுப்பினர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நேரத்தில் அவ்வாறு சஸ்பெண்ட் செய்யப்படாத ஒரே சட்டமன்ற உறுப்பினராகிய நான் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்று எங்களது கருத்துக்களை எடுத்துரைக்கவில்லையா? அந்த துணிச்சல் என்றைக்காவது திமுக தலைவருக்கு இருந்ததுண்டா? வருங்கால தலைவர் என்றும் இன்றைய எதிர்கட்சி தலைவர் என்றும் தன்னை சொல்லிக் கொள்ளும் நபருக்கு அந்த துணிச்சல் இருக்கின்றதா? அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தாலும் திமுக தலைவர் சஸ்பெண்ட் செய்யப்படவில்லையே. துணிவிருந்தால் வந்திருக்கலாம், வந்திருக்க வேண்டும், பேசியிருக்க வேண்டும்.